இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெமாஞ்சியோமா. இந்த ஹெமாஞ்சியோமாவை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து அதிகமாக ப்ராலிஃபரேஷனாக இருக்கும். ஸோ அதிகமாக ப்ராலிஃபரேஷன் இருக்கும். குறிப்பாக வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் ஏரியாவில் பார்க்கலாம். இந்த ஹெமாஞ்சியோமாவை முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஹெமாஞ்சியோமா சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் a disorganized manner of blood endothelium. ஓகே, அதாவது நம்மளோட எண்டோத்திலியம் பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஈவனாக இல்லாமல் நிறைய அதிகமாக ப்ராலிஃபரேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிறந்த குழந்தைக்கும் பார்க்கலாம், இல்லை ஒரு ட்ராமானாலே கூட இந்த ஹெமாஞ்சியோமா ஃபார்ம் ஆகலாம். இந்த ஹெமாஞ்சியோமாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா டெப்த்து, சைட்டு, டிஸ்ட்ரிபியூஷன், லொக்கேஷன் இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் சூப்பர்ஃபிஷியல் ஹெமாஞ்சியோமா அப்படின்னா ஒன்று வந்து கேப்பிலரி, இன்னொன்று கெவர்னஸ். இது எப்போயுமே மியூக்கோசாலையும் ஸ்கின்லையும் மட்டும்தான் இந்த டைப்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் ஹெமாஞ்சியோமா பொறுத்தவரை நம்மளோட மியூக்கோசா, ஸ்கின் அண்டு சப்குட்டேனியஸ். டீப் ஹெமாஞ்சியோமா பொறுத்தவரை சென்ட்ரல், அதாவது போனுக்குள்ளேயோ இல்லை ஸ்கெலிட்டல் மசிலுக்குள்ளேயோ இருக்கும். அதே மாதிரி சலிவரி கிளாண்டுகளையும் கூட இந்த ஹெமாஞ்சியோமா இருக்கும். ஸோ இந்த ஹெமாஞ்சியோமா, இந்த கேப்பிலரி ஹெமாஞ்சியோமா எப்படி இருக்கும், இந்த கவர்னஸ் ஹெமாஞ்சியோமா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கேப்பிலரி ஹெமாஞ்சியோமா, இது வந்து கவர்னஸ் ஹெமாஞ்சியோமா. ஸோ அனதர் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா ஒன்று வந்து கன்ஜெனிட்டல், அதாவது பிறந்தலேருந்து பார்க்குற ஹெமாஞ்சியோமா, இன்னொன்று அக்வர்ட், ஒரு ட்ராமானால் ஃபார்ம் ஆகிற ஹெமாஞ்சியோமா. இதோட ஏட்டியாலஜி என்ன அப்படின்னா வாஸ்குலர் எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர், இல்லைனா பேசிக் க்ரோத் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் என்ன பண்ணணும்னா எண்டோத்திலியல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி எண்டோத்திலியல் செல்ஸ் வந்து ஹைப்பர்பிளாஸ்டிக்காக மாற ஆரம்பிக்கும். அதனால் அதிகப்படியான பிளட் வெசல்ஸ் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆகும். ஸோ அது பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதோட ஐடியாலஜி வந்து வாஸ்குலர் எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டரோ இல்லை பேசிக் க்ரோத் ஃபேக்டரோ அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால எண்டோத்திலியல் செல்ஸ் வந்து அதிகமாக ப்ராலிஃபரேஷன் ஆகுது. இந்த ஓரோஃபேஷியல் டைப்ஸில் தான் இந்த மியூக்கோசல் ஹெமாஞ்சியோமா, அதாவது முன்ன சொன்னோம்ல அந்த சூப்பர்ஃபிஷியல், இந்த கேப்லரியும் கவர்னஸும். ஸோ அதுதான் கேப்லரி ஹெமாஞ்சியோமானா என்ன, கெவர்னஸ் ஹெமாஞ்சியோமானா என்ன. கேப்லரினா குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ், கெவர்னஸ் அப்படிங்கிறதுனா லார்ஜ் பிளட் வெசல்ஸ். இந்த கேப்லரி ஹெமாஞ்சியோமா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பிளட் வெசல்ஸ். நம்ம இதில் பார்த்தோம்னா இதுதான் கேப்பிலரி ஹெமாஞ்சியோமா, குட்டி குட்டியான பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதே இது கவர்னஸ் ஹெமாஞ்சியோமாவில் லார்ஜ் பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பர்பிளிஷ் கலரில் இருக்குது. இன்ட்ராமஸ்குலர் ஹெமாஞ்சியோமா, இந்த இன்ட்ராமஸ்குலர் ஹெமாஞ்சியோமா பொறுத்தவரைனா ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கும். நம்மளோட ஓரோஃபேஷியல் ரீஜனில் ரேர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ட்ரெபீசியஸ் மசில்ஸ், இந்த ட்ரெபீசியஸ் மசில் கிட்டேயோ இல்லை மசிட்டர் மசில்ஸ் கிட்டேயோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை என்ன சொல்லலாம்னா இது வந்து எரெக்டைல் ஹெமாஞ்சியோமான்னு கூட சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா இந்த ஹெமாஞ்சியோமா பல்ஜ் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து எரெக்டைல் ஹெமாஞ்சியோமா. ஸோ இன்ட்ராமஸ்குலர் ஹெமாஞ்சியோமா இதை பார்த்தா தெரியும் ஹெமாஞ்சியோமா வந்து டெவலப் ஆகிருக்கு. நம்ம சாப்பிட அந்த ஹெமாஞ்சியோமா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்ட்ராமஸ்குலர் ஹெமாஞ்சியோமாவில் உள்ள கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லெஸ் தென் a year, ஒரு வருஷத்துக்கு கம்மியாக தான் இது இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னில் எந்த சேஞ்சஸும் தெரியாது. எதுனா இன்ட்ராமஸ்குலர் ஹெமாஞ்சியோமா, ஏன்னா அது வந்து மசிலுக்கு டீப்பாக இருக்கிறதுனால ஸ்கின்னில் எந்த சேஞ்சஸும் தெரியாது. ஸோ வேறு என்ன சொல்லலாம்னா இப்படி பெயின் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், இந்த மாஸ் வந்து இந்த ஹெமாஞ்சியோமா ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம வாயை ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா பெயின் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் நம்ம வல்ல கடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபிம்மாக இருக்கும், ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ வேறு என்ன சொல்லலாம்னா ப்ரூயிட்ஸ், த்ரில், அதே மாதிரி கம்ப்ரெசிபிலிட்டி இது எல்லாமே ஆப்ஷன்ஸாக இருக்கும். நம்ம ப்ரூயிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்க்குறது, நம்ம ஸ்டெதோஸ்கோப் வச்சு ஆஸ்கல்டேஷன் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக இருக்கும். கம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ஃபிம்மாக இருக்கும், ஏன்னா இது வந்து ஸ்கெலிட்டலில் இருக்குது, அதே மாதிரி இன்ட்ராமஸ்குலரில் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே ஆப்ஷன்ட்டாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஃபைன் நீடில் அஸ்பிரேஷன், அதாவது நீடில் இன்சர்ட் பண்ணி அஸ்பிரேட் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி டயாஸ்கோபி டெஸ்ட். ஆக்சுவலாக டயாஸ்கோபி டெஸ்ட்னால் என்ன, டயாஸ்கோபி டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிளாஸ் ஸ்லைட் இருக்குல்ல, கிளாஸ் ஸ்லைட், அதை வந்து எந்த இடத்துல இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு லிப்பில் இருக்குது அப்படின்னா அந்த லிப்பில் வந்து இந்த கிளாஸ் ஸ்லைடை வந்து வச்சு பார்ப்பாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது ப்ளூ கலரில் பிங்கிஷ் ப்ளூ கலரில் இருக்கிற ஹெமாஞ்சியோமா வந்து பிளான்ச்சாக இருக்கும், ஒரு ஒயிட் அப்பீரன்ஸில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டயாஸ்கோபி டெஸ்ட் பாசிட்டிவ். அப்படி இருந்துச்சுன்னா ஹெமாஞ்சியோமா இருக்குது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிடி, எம்ஆர்ஐ இது பண்ணும்போது என்னன்னா பிளட் வெசல்ஸ் வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அதே மாதிரி டாப்லர், அல்ட்ராசவுண்டு இதெல்லாம் வந்து ஹெமாஞ்சியோமாவை கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சென்ட்ரல் ஆர் இன்ட்ராஆசிஸ் ஹெமாஞ்சியோமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து போனுக்குள்ளே தான் நடக்கும். இது மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஸ்கல்லுலையும் வெர்டிபிராலையும் தான் இருக்கும். ஜாவில்
ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி ஜாவில் அது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி ஆஃப் த மேண்டிபிள்லையும் இந்த காண்டெல்லார் ரீஜன்லையும், இதுதான் காண்டெல்லார் ரீஜன் சொல்லுவாங்க, இதுதான் பாடி ஆஃப் த மேண்டிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் இது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா அது வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்படி பெயின் இருக்குது அப்படின்னா த்ரோபிங் பெயினாக தான் இருக்கும், ரொம்ப சிவியரான வழியாக தான் இருக்கும். இது க்ரோவிங் கூட, இதோட க்ரோத் பேட்டர்ன் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டெதஸ்கோப் வச்சு ஆஸ்கல்டேட் பண்ணும்போது பார்த்தோம்னா ப்ரூயிட்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கேட்கும். அதே மாதிரி இது கீழே வந்து இந்த இன்ஃபீரியர் அல்வியார் நர்வ் போகிறதுனால இந்த ஹெமாஞ்சியோமா பாடி ஆஃப் த மேண்டிபிளில் தான் டெவலப் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இன்ஃபீரியர் அல்வியார் நர்வ் போகிறதுனால ஸ்கின் வந்து அனஸ்தரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட டீத் வந்து லூசனிங் ஆகி மைக்ரேஷனும் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் மைக்ரேட் ஆகியிருக்கு. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேடியோகிராஃபிக் அப்பியரன்ஸில் பார்த்தோம்னா இது வந்து மல்டி லோக்குலராகவோ இல்லை ஒரு சோபபிள்லையோ இல்லை சன்பர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லையோ இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் எண்டோத்தியல் செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் பார்க்கலாம், மேலாப்பில் அல்சர் பார்க்கலாம். இந்த அல்சர் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து இந்த ஹெமாஞ்சியோமா நார்மல் ஹெமாஞ்சியோமா, நாட் இன்ட்ராசியஸ், நாட் வந்து ஸ்கெலிட்டல், இன்ட்ராஸ்கெலிட்டலோ இல்லை இன்ட்ராசியஸே கிடையாது. இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்க ஹெமாஞ்சியோமாவில் ஹிஸ்டாலஜியை பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியா அல்சரேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸும் பார்க்கலாம். ஏன் அது அல்சரேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து ஹைலி பிளட் வெசல்ஸாக இருக்குது. நம்ம தெரியாமல் கை தவறி பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ராமாட்டிக்கோ ஒரு இன்ஜுரி நடக்கும் போது என்னம்னா அந்த இடம் ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஹெமாஞ்சியோமா வந்து சீக்கிரமாகவே ரெக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். வித்தின் இயரில் இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். இது குறிப்பாக குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அதிகமாகவே பார்க்க முடியுது. ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெமாஞ்சியோமா மாதிரியே வெரிக்ஸ், லிங்குவல் வெரிசஸ், அதே மாதிரி ஏவி மால்ஃபார்மேஷன், ஆட்ரோவினஸ் மால்ஃபார்மேஷன், அப்புறம் ரீசன் ஹெமாட்டோமா, அப்புறம் போர்ட் வெயின் ஸ்டெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் கேப்லரி ஹெமாஞ்சியோமா மாதிரியே இருக்கும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஹெமாஞ்சியோமா தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வெரிகஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட்டட் ஆகிறது தான் வெரிசஸ் சொல்லுவாங்க. குறிப்பாக லிங்குவல் ஏரியாவில் இருக்கும். இந்த வெரிசஸை வந்து நம்ம டயாஸ்கோபி டெஸ்ட் வச்சு பண்ணணும். டயாஸ்கோபி டெஸ்ட்டில் வந்து பிளான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஏவி மால்ஃபார்மேஷன், ஆட்ரோவினஸ் மால்ஃபார்மேஷனை பொறுத்தவரை இது ரெக்ரஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ ஹெமாஞ்சியோமா பொறுத்தவரை வித்தின் ஸ்பான்டேனியஸில் ரெக்ரஸ் ஆகிடும். ஆனால் ஆட்ரோவினஸ் மால்ஃபார்மேஷன் வந்து ரெக்ரஸ் ஆகாது. அதே மாதிரி ரீசெண்டாக இன்ஜுரியோ ட்ராமாவோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெமாஞ்சியோமா மாதிரியே தெரியும். அதே மாதிரி போர்ட் வெயின் ஸ்டெயின் வந்து வயசு ஆக ஆக டார்க்கன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் ஹெமாஞ்சியோமா வயசு ஆக ஆக ரெக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராலீஷனல் கார்டிகோஸ்டெராய்டு. நம்மளோட எந்த இடத்துல ஹெமாஞ்சியோமா இருக்கோ அந்த இடத்துல வந்து கார்டிகோஸ்டெராய்டை இன்செர்ட் பண்ணலாம். லேசர் தெரப்பி பண்ணலாம், சர்ஜிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை க்ரையோதெரப்பி பண்ணலாம், இல்லை ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணலாம். தேங்க்யூ.